ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் அறிவியலையும் தாண்டி ஆன்மீகம். பெண்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் அளிக்கக்கூடிய அம்மனின் தல வரலாறு பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் 100ல் 80% பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது. அதற்கு காரணம் அறிவியல் ரீதியாக பல காரணங்கள் சொன்னாலும் அதையும் தாண்டி ஆன்மீக ரீதியாக 100% குழந்தை பாக்கியம் அளிக்கக்கூடியவளே கற்பக ரக்ஷாம்பிகை அம்மனாவார். கும்பகோணத்திலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். இந்த திருத்தலம் முல்லைவனம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள சிவன் முல்லைவனநாதர், அம்மன் பெயர் கற்பக ரக்ஷாம்பிகை. இவரை குழந்தை பாக்கியம் தரக்கூடியவர். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு 2 முனிவர்கள் இந்த இடத்தில் தவம் செய்து வந்தார்களாம். அவர்களுக்கு நித்ருவன், வேதிகை என்று கணவன் மனைவி உபவாசங்கள் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அவர்கள் வருத்தப்பட, அதை கேட்ட முனிவர்கள் கற்பக விருட்சாம்பிகையை நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார். அதை கேட்டு அவர்களும் கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த அம்மனை வழிபாடு செய்தார்கள். உடனே அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்தது. அப்பொழுது கிட்டத்தட்ட அந்த வேதியைக்கு 7-8 மாதங்கள் கடந்தது. அப்பொழுது களைப்பில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு முனிவர் ஒருவர் வருகிறார். உபவாசகம் கேட்கிறார். அதை அந்த பெண் காதில் வாங்க மறுத்துவிட்டாள். அதாவது அயர்ந்து தூங்கிவிட்டதால் கோபமுற்ற முனிவர் அவருக்கு சாபம் அளிக்கிறார். உன்னுடைய கற்பம் கலைந்து விடட்டும் என்று சாபம் அளிக்க இந்த பெண்ணோ கதறி அழுகிறாள். தாயிடம் சென்று வருந்துகிறாள். உடனே அம்மன் அந்த பெண்ணின் முன்னே தோன்றி, நீ கவலைப்படாதே, உன்னுடைய கருவை நான் இந்த குடத்தில் வைத்து பாதுகாப்பேன் என்று கூறி கருவுறும் நாள் முடியும் பொழுது அந்த குழந்தையை பெண்ணிடம் ஒப்படைக்கிறது. அன்றிலிருந்தே இந்த அம்மனுக்கு கற்பக ரக்ஷாம்பிகை என்ற பெயர் உண்டாயிற்று. என்னால் அந்த கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று நினைக்கும் பெண்கள் கூட வீட்டில் அம்மனை நினைத்து வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் கோயிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது 100% உண்மை. நீங்கள் இன்றைக்கும் இணையதளங்களில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் இந்த அம்மனை வழிபட்டதனால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் நிறையவே படிக்கலாம். எப்படி சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குதோ அதே போல் இந்த அம்மனை வழிபட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பது உறுதி. பகுதியில் ஒரு காலத்தில் முல்லை செடிகள் அதிகமாக இருந்ததால் இதற்கு முல்லைவனம் என்று பெயர் உண்டாயிற்று. இங்குள்ள சிவபெருமானின் பெயர் முல்லைவனநாதர் என்பதாகும். இந்த சிலையின் மீது இன்னமும் முல்லை கொடி படர்ந்தது போலே சிவலிங்கம் தோற்றமளிக்கும். இந்த அம்மனை வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் முதலில் தங்கத் தொட்டிலில் இட்டு தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இந்த அம்மனால் தான் நான் தாயானேன் என்று நினைப்பவர்கள் இந்த காணொலியை பார்த்திருந்தா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்யுங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த கோவில் பிடிக்குங்க. கோவில் பிரகாரங்களும் ஓரளவுக்கு பெரிதாகவே இருக்கும். நிச்சயமாக ஒரு அமைதி தரக்கூடிய கோவிலாக இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thanks for watching.